hello, vanakkam and welcome to Natchatra Journal. வானத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு கருமேகம் சூழ்ந்த இரவுனா அந்த நட்சத்திரங்களை நம்மளால பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா எவ்வளவு கருமேகங்கள் சூழ்ந்தாலும் நம்ம ஜன்னல் வழியா பார்த்தா எல்லா ஸ்டார்ஸுமே பார்த்துடலாங்க. அதுவும் சாதாரண ஸ்டார்ஸ் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் க்ளோஸ் டு லைஃபா இருக்கிற நம்ம ஃபிலிம் ஸ்டார்ஸ். இந்த வாரம் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாங்களா? வாங்க. ஃபேண்டசி காமெடின்னு யோசிச்சாலே முதல்ல இந்த இயக்குனர் பேர் தாங்க நம்ம ஞாபகத்துக்கு வரும். எப்பொழுதுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயத்தை யோசித்து ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி தன்னுடைய படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த அவருக்குன்னு சம்பாதிச்சிருக்காரு. சமீபத்தில் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் திரைப்படம் மூலமாக நம்ம ரசிகர்கள் எல்லாரையும் மகிழ்விச்சவர். எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் டிரெக்டர் சிம்பு தேவன் சார். வணக்கம் சார், தேங்க்யூ வெரி மச் எங்களோட நட்சத்திர ஜன்னலுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷம். சிம்பு தேவன் அப்படின்றவர் எங்கேருந்து வந்திருக்காரு? ஒரு பயங்கர, பிகாஸ் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட பேசி அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப உங்களோட ஸ்லாங் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங். உங்களோட பேச்சோட ஒரு ஸ்லாங். எந்த ஊர் சார் நீங்கள்? ஃப்ரம் மதுரை. மதுரை. அப்பா, எல்லா சினிமாக்காரங்களுக்கும் வாயில் வர்றது மதுரை மதுரை மதுரை. அது ஒரு ஐ திங்க் மெயின் செகண்ட் டவுன்லேருந்து இப்போ மெயின் டவுன் மாதிரி ஆயிடுச்சுல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. தெரியல, இது வந்து ஒரு யாரும் வந்து திட்டமிட்டு வரல, அல்லது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் மதுரையாக இருந்தாலும் ஒரு இன்ஸ்டியூட்டோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சினிமா ஆர்வம் ஏதோ ஒரு காரணத்தில் எல்லாம் வேறு வேறு இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். ஈவன் என்னுடைய காலேஜ், நான் வந்து தியாகராஜர் காலேஜ். யூஸ்வலி அமெரிக்கன் காலேஜ்லேருந்து ஒரு பெரிய கேங் இருக்காங்க. தியாகராஜர் காலேஜ்லேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கு. மதுரைன்றது வந்து இட்ஸ் பிகம் வெரி ஸ்ட்ராங் பேஸ். நீங்கள் வந்து இப்போ என்டையர் மதுரைக்காரங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மவுத் பீஸ் மாதிரி நான் இப்போ உங்களை நிறைய பேர் கேட்க போகிறேன். அவங்க சார்பாக நீங்கள் தான் பதில் சொல்ல போறீங்க. நான் என்ன பண்ணேன்? அது என்ன சார் மதுரைக்காரங்களுக்கு சினிமானா அப்படி இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இது ஒரு விபத்து தான். ஒரு சீசன்ல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து உங்களை பத்தியே நாங்க கேட்கல. நான் மதுரைக்காரங்க நான் தான் சொல்றேன். இன்னைக்கு திடீர்னு மதுரையில இருந்து நிறைய பேர் இருக்கதே கூட ஒரு கோஇன்சிடென்ட்டா தான் இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சீசன்ல கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க, சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில. அப்புறம் ஒரு சீசன்ல இப்போ மதுரை இருக்கு, நாளைக்கு தஞ்சாவூரா மாறலாம், அல்லது மதுரையை சஸ்டெயின் ஆகலாம். இது வந்து யார் கையிலயும் இல்லை. இது வந்து ஒரு அதுவும் வந்து மதுரையிலேருந்து வந்ததோட மதுரையிலேருந்து வந்தவங்க பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயமோ இல்லை ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுவும் ஸ்பெஷலாக மதுரைக்காரங்க வந்து ரொம்பவே பெருமைப்படலாம். பிகாஸ் இப்போ இருக்கிற வந்து அதுவும் நேட்டிவ் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக எடுக்கணும்னா அது டெஃபினட்டாக அது வந்து பாரதிராஜா சார்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு கடைசி வந்த டைரக்டர்ஸ் வரைக்கும் ஐ திங்க் அது ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன் அது எதனால மதுரைக்குன்னு என்ன? அது இல்லை, எனக்கு அப்சர்வ் பண்ணி சென்னை தவிர மீதி எல்லா ஊர்லேயுமே வந்து பொழுதுபோக்குக்கு மேஜராக வந்து ஒரு பீச்சோ அல்லது வந்து ஒரு பெரிய பிளேசஸோ கிடையாது, தேட்டர் மட்டும்தான். அப்புறம் இப்போ தான் சேனல்ஸ் வந்துருக்கு, முன்னால் சேனல்ஸும் கிடையாது. ஸோ அதனால் நிறைய தேட்டர்லேயே போய் அடைகிறதுனால ஒரு சினிமா மீதான மோகம் எல்லாமே சேர்ந்து இருந்திருக்கலாம் மேபி. எனிவேஸ், இப்போ அந்த பூர்வீகத்துலேருந்து இப்படி வரும். கார்ட்டூனிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரையிலேருந்து இங்கே வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டாக ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வளர்ந்துருக்கீங்க. அண்ட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி. எப்படி இருந்தது சார் உங்கள் ஜேர்னி இண்டஸ்ட்ரியில? டெஃபினெட்லி நாட் ஈஸி. இதில் வந்து ஒரு விஷயம் தான் நான் முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன், ஆர்ட்டு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து வரைவேன். அண்ட் ஒரு செட்டன் பீரியடுக்கு அப்புறம் வந்து நிறைய கார்ட்டூன் சைடு கான்சன்ட்ரேட் பண்ணேன். காலேஜ் படிக்கும்போதே வந்து குமுதம், விகடன் எல்லாத்துலேயுமே வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் மாணவ எடிட்டர் திட்டம் மூலமாக வந்து விகடனில் ஜாயின் பண்ணேன், ஒரு சப் எடிட்டராக அதோட பொசிஷன். அப்புறம் எனக்கு வந்து அங்கே நான் பண்ணதில் மேஜர் ஒரு காமிக்ஸ் பண்ணேன், கிமுவில் சோமு அப்படின்னு. இருக்கிறதுலே வந்து ரொம்ப கஷ்டமான ஏரியா வந்து காமிக்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுற காமிக்ஸு. அது ஃபாரின்லலாம் நிறைய பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. அது இங்கே நான் சிங்கிளாக பண்ணும்போது நிறைய லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து நான் சினிமாவுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணப்போ சேரன் சார்கிட்ட உதவியாளராக ஜாயின் பண்ணேன். அவர்கிட்ட வெற்றி கொடிக்கிட்டு பாண்டவர் பூமி ஆட்டோகிராஃப் ஒரு 3 படங்கள் முடிச்சுட்டு, அப்புறம் சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் இம்சேரசன் 23ஆம் புலிகேசி என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். இதான் என்னுடைய பாத் ட்ராக். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது பயங்கர சாஃப்ட்டு.
அதாவது நான் வந்து பயங்கர என் கால் தூக்கி லிட்டரலாக அந்த உங்ககிட்ட நான் வச்சுருக்கேன், அவ்வளோ மெதுவாக பேசுகிறீங்க. அது சேரன் சார் கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்கீங்கன்னா அவர் சீரியஸான படங்கள் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஐ மீன் காமெடி ஜானர்ன்றது அவரோட அந்த செட் ஆஃப் மூவிஸில் ரொம்பவே குறைவு. அந்த படத்துலேயும் சரி. அங்கேருந்து வெளியில் நீங்கள் வந்திருக்கதோ ஃபுல் லென்த் காமெடி ஜானர். இவ்வளோ கான்ட்ராஸ்டான இடத்துலேருந்து ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஆனந்த விகடனாலே கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு பத்திரிக்கை, அங்கே போய் காமிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா இடத்துலேருந்து ஒரு கான்ட்ராஸ்டான வேலைங்களே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டேரக்டர்கிட்ட போய் கண்டென்ட் கற்றுக்க முடியாது, மேக்கிங் ஆஃப் த ஃபில்ம் தான் கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேனால எழுதுறதுக்கு கற்றுக்கலாம், பட் கண்டென்ட் வந்து நம்ம மைண்ட் சம்மந்தப்பட்டது. அவர் வந்து காந்தியசத்தை பற்றி நம்ம ஒரு பேனா கற்றுக்கிட்டாலும் நமக்கு வந்து வேறொரு இசம் தெரிஞ்சால் அதை தான் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து டேரக்டர் கிட்ட யார்கிட்ட ஒர்க் பண்ணுறோமோ அவங்க சீரியஸாக இருக்கலாம் அல்லது அவங்க காமெடியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அங்கே கிராஃப்ட் தான் கற்றுக்குவோம். நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி நாம் கற்றுக்கிட்ட இன்புட் அதுதான் வந்து நம்ம படத்தில் வரும். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டென்ட் கற்றுக்க முடியாதுன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான பிலீவ். ஸோ நான் சேரன் சார்கிட்ட கிராஃப்ட் ஏன் கற்றுக்கணும்னு போனேன்னா, எனக்கு விகடனில் வந்து ஓரளவு இந்த எக்ஸசைஸ் கிடைச்சது, ஒரு காமெடி கார்ட்டூன்ஸ் இதுக்கான வெளிப்பாடு கிடைச்சது. பட் வந்து ஒரு ஹியூமன் எமோஷனலை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரியாலிட்டியில் கொண்டு போகிற அந்த எண்டு மாதிரியான ஒரு டேரக்டர்கிட்ட நான் ஜாயின் பண்ணணும்னு பர்பஸாக போய் நான் சேரேன். ஏன்னா எனக்கு அந்த ஏரியாவை வந்து நான் லேர்ன் பண்ணணும்னு நினச்சேன், அதை நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். அது எவ்வளோ தூரம் சார் உங்களோட படங்களுக்கு உதவி? இல்லை, ஒரு கதைக்கு வந்து முதல் பின்னலே வந்து ஒரு நீங்கள் வந்து காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு இலைமறைக்காய ஒரு நல்ல எமோஷனல் பாண்டிங் இருக்கும். ஸோ அந்த பாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம், அது வந்து அதை கரெக்டாக பிரித்து எடுத்தோம்னா அது இன்னொரு பாசமலர்கள் ரேஞ்சுக்கு வந்து பெருசாக வரும். ஸோ கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் வந்து ஒரு நல்ல எமோஷனல் பாண்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போது புலிகேசியில் ஸ்டார்ட் பண்ணீங்க, கம்ப்ளீட்டாக வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிபெலியஸ் ஃபிலிம்னு சொல்லுவேன். ரிபெலியஸ் ஃபிலிம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் என்ன போயிட்டு இருந்ததோ அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம். அந்த டைமில் வந்து சம்திங் எல்ஸ் வாஸ் ரூலிங் த இண்டஸ்ட்ரின்றனா, இங்கே பார்த்தா திடீர்னு ஒருத்தர் வந்து பார்த்தா ஒரு ஃபோகிலர் ஒரு அந்த காலத்து அந்த ராஜா காலத்து படங்கள், அண்ட் அதுலேயும் வந்து வடிவேலு சார் வந்து டாப் கமெடியன், அவரை வந்து ஹீரோவாக தூக்கி போட்டு இது வந்து எப்படின்னா எல்லார் கவனத்தையும் ஈர்த்துது. டு பி வெரி ஆனஸ்ட், எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. என்ன அதாவது என்ன பண்ணுறான் அப்படி இல்லை, என்ன பண்ணுறான் இந்த ஆள், இன்னும் அப்படி தான் எல்லாருமே பார்த்தாங்க. பட் டிட் தட் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் யூ? இதுக்கு வந்து மெயினாக வந்து என்னுடைய ப்ரொடியூசருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும், சங்கர் சாருக்கு. என்னென்னா நான் முதல்ல சொன்ன கதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பேஸ்டான ஒரு லவ் ஸ்டோரி. எங்களுடைய கான்வர்சேஷனில் அவர் வந்து மெல் ப்ரூக்ஸ் பற்றி சொல்லும்போது நானும் சொன்னேன், ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு பற்றி பேச்சு வந்தது. என்கிட்டையும் வந்து ஒரு அரசன் கேரக்டரில் ஒரு இது உண்டுன்னா ரொம்ப நல்லா இருக்கே கான்செப்ட், அதை பண்ணிட்டு வாங்கன்னு அவர் சொல்ல விட்டு நான் ஒரு 15 நாளில் பண்ண கதை தான் இது. ஸோ அப்போ அவர் வந்து நியூட்ரலாக கதையை மட்டும்தான் கேட்டார். கதையை சொல்லிவிட்டு இது யார் ஹீரோன்னப்போ நான் வடிவேல் சார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணேன். ஸோ எந்த ஒரு புள்ளிலையும் நான் வடிவேல் சாரை வச்சு கதை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு கதை பண்ணிட்டு பண்ணும்போதே அவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சபடி அவர் கிடைச்சாரு. அப்புறம் வந்து அது ஒரு உண்மையான நேர்மையான ஒரு ஸ்டோரி லைன், அவ்வளோதான். ரொம்ப நாள் அந்த மாதிரியான ஏரியாவை நம்ம டச் பண்ணாமல் இருந்திருக்கோம். 50s வந்து சந்திரஹரி அப்படின்னு சொல்லி NS கிருஷ்ணன் வந்து அது முழுக்க வந்து பொய் சொல்கிற ஒரு மன்னன் பற்றின ஒரு கதை அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து முகமது பின் துக்லக் ஷோ சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு, ஒரு 30-40 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப எனக்கு வந்து ஒரு பழைய படங்களுடைய ஈர்ப்பு ஜாஸ்தி. ஸோ சங்கர் சார் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குன்னா, ஒன்ஸ் வடிவேல் சார் வரும்போது அவர் நாடகங்களின் தாக்கம் அதிகம், அவர் நிறைய நாடகம்லாம் நடித்தவர். ஸோ அப்படி ஒரு பர்சன், எல்லாம் ரைட் பர்சன்ஸ் எல்லாம் கரெக்டாக சேர்ந்ததுனால ஒரு வெளிப்பாடை தவிர்த்து நான் கவனம் ஈர்க்கணுன்றதுக்காக ஒரு கதை பண்ணலை, கவனம் ஈர்க்கணுன்றதுக்காக அவரையும் இல்லை. இது கவனம் ஈர்க்கிறதுன்றதே பாயிண்ட் கிடையாது. இல்லை, நான் சொல்ல வர்றது அந்த காலகட்டத்தில் நான் அது குறித்து பயப்படவும் இல்லை, அது குறித்து ப்ரொடியூசருக்கும் பயம் இல்லை, ஈவன் வடிவேல் சாருக்கும் பெரிய விஷயம் இல்லைங்களா சார்? பிகாஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு கதை வந்து கேட்குறப்பயே வந்துட்டு ட்ரெண்டில் என்ன போயிட்டு இருக்கோ அதை பண்ணுப்பா,
ட்ரெண்டில் யார் அதாவது ஓடுற குதிரையில் வந்து பந்தயம் கட்டுறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒருத்தன் ஹிட்டு கொடுத்துட்டானா போதும், அவன் பின்னாடி எல்லாருமே போய் நிற்பாங்க. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஆள், அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 படம் கொடுத்து அப்படியும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக என்ட்ரி ஆகி நீங்கள் வந்தீங்க. அதுவும் சேரன் சார் காம்பவுண்ட்லேருந்து. ஸோ அட்லீஸ்ட் சேரன் சார் காம்பவுண்ட்லேருந்து வந்துட்டு ஒரு சீரியஸான கதை அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் நம்புவாங்க, அவரோட இது இருக்கும், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு. சம்மந்தமே சேரன் சாருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் கொண்டு வந்தேன்னா ஒரு பயம் உங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. ஸோ கான்ஃபிடென்ட். இதில் மறுபடியும் கோடம்பாக்கம் ஃபுல்லாக ரொம்ப நல்ல கிரியேட்டர்ஸ் உண்டு. பயப்பட வேண்டியது டைரக்டர் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் தான். எனக்கு இதில் ஒரு வேளை எனக்கு பாசிட்டிவ் கிரெடிட்ஸ் கிடைச்சதுன்னா அது வந்து ப்ரொடியூசருக்கு போக வேண்டியது தான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்க இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு மன்னன் வர்றான், 10 குதிரை ஓடி வருதுன்னு ஒருத்தன் கதை சொன்னால் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குற சுதந்திரம் அப்படிங்கிறது இருந்தால் என்ன வேணாலும் நம்ம பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம சொல்கிறதும் பேப்பரில் வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. அதை வந்து மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸாக கன்சீவ் பண்ணுற யோசிக்க வேண்டிய இடம் வந்து ப்ரொடியூசர் தான். ஸோ ஐ எம் வெரி லக்கி. உண்மையிலே இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு நிஜமாக கடவுள் நம்பிக்கை இருக்குங்களா சார்? கண்டிப்பாக உண்டு, பயங்கரமாக இருக்குது. சயின்ஸ் காட் ரெண்டுமே ஈக்குவல்னு நினைக்கிறேன். சயின்ஸ் இருந்தால் கடவுளும் இருக்கும், அவ்வளோதான். அது எப்படி சார் எனக்கு ரிலேட்டே பண்ணல? சில கேள்விகளுக்கு ஆன்மீகத்திலையும் பதில் கிடையாது, சயின்ஸ்லேயும் பதில் கிடையாது. அதனால ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சர் சி வி ராமன் சொல்லுவார். ஓகே, ஆஸ் அ ரைட்டர் சார், வாட் யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப்? நீங்கள் எழுதின ஒரு கதைகள்லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஒன்றுபட்டிருக்கீங்க, இல்லை எவ்வளோ வேறுபட்டுருக்கீங்க? பொதுவாக வந்து என்னுடைய ஃபீல் வந்து ஒவ்வொரு படைப்பும் அவங்களுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். ஒவ்வொரு படைப்பும் அந்த படைப்பாளியோட இண்டிவிஜுவல் லைஃப் தான். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெளிப்படும். இதுதான் சைக்கலாஜிக்கலாக சொல்கிற விஷயங்கள். அந்த விதத்தில் ஒரு ரைட்டராக நான் என்ன கிரகிச்சுக்கிட்டனோ அதுதான் என் படைப்பில் வெளிப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2 கதாநாயகர்களை உருவாக்கியிருக்கீங்க, 2 இல்லை 3 கதாநாயகர்கள், கரெக்டுங்களா? வடிவேல் சார் அண்ட் தென் ஃபாலோட் பை வடிவேல் சார், சந்தானம் அண்ட் கஞ்சா கருப்பு, ஒரு 3 பேர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் லாரன்ஸ் மாஸ்டரோட பண்ணியிருக்கீங்க, தென் அருள்நிதி. இப்போ நீங்கள் இந்த ஒரு 5 பேரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யாரை வந்து எந்த ஹீரோ வந்துட்டு டூ குட்? ஐ மீன் அஃப்கோர்ஸ் வடிவேல் சார் அண்ட் சந்தானம் 2 பேருமே வந்து இன்றைக்கி வந்து காமெடி ஃபீல்டில் தேர் இந்த டாப் லெவல். Who you would say is like the best executor அப்படின்னு? இல்லை, எல்லாருக்குமே ஒரு தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட். அவருக்கான சரியான கதைக்களங்கள் இன்னும் கிடைக்கல. நம்ம எப்படியும் வந்து ஒரு ரங்காராவையும் ஒரு பாலவையாவையும் வந்து நம்ம பயன்படுத்தலை அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்க ஒரு கிரியேட்டராக, அந்த மாதிரி இன்னும் வடிவேல் சாரை முழுமையாக பயன்படுத்தலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு அவருக்கான வில் பவர், ஒரு சின்ன விஷயத்தை கூட கிரியேட் பண்ணுவார். அதை நம்ம கூட பகிர்ந்துக்கும் போது ஒரு ரைட்டராக நமக்கு தெரியும், இதை நம்ம யோசிச்சிருப்போம், அதை கரெக்டாக அவர் சொல்லுவார். அந்த பவுன்சிங் இருக்கும் அவர்கிட்ட. எல்லாருமே தனித்தனி இண்டிவிஜுவல். சந்தானம் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அவர் வந்து அவர் பேட்டர்னில் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி சின்ன சின்ன ஐடியா சொல்லிகிட்டே இருப்பார். அது எல்லாத்தையுமே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அவர் ஹியூமன் நேச்சர் வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும் அவர்கிட்ட. ஈவன் கஞ்சா கருப்பம் அந்த மாதிரி தான். அவர் வந்து சரண்டர் ஆகிற மாதிரி எது சொன்னாலும் ஏற்றுக்குவார். அதை பற்றி கூச்சம் இல்லாமல், அதாவது நான் ஒரு நடிகன், என்னை மோல்டு பண்ணுன்ற ஒரு ஓப்பன் ஹார்ட்டில் இருப்பார். லாரன்ஸ் மாஸ்டர் டோட்டலாக அவர் ஒரு ஸ்டைலிஷான ஒரு பர்சன். ஏன்னா இரும்புக்கோட்டை படம் வந்து கண்டிப்பாக ஒரு இட்டாலியன் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா அந்த படத்தை முழுக்க ஒரு பரிபூர்ணமான கௌபாய் படம் தான் சொல்லணும். அந்தளவுக்கு அதோட என்ன சொல்கிறது உண்மைத்தன்மை இருக்கும். அதுக்கு காரணம் வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட ஸ்டைலிங் தான். அது அவருடைய டான்ஸோட கூட வந்தது. அதில் எஸ்பெஷலி கன்னை தூக்கி போட்டு பின்னால் பிடிப்பார். அதெல்லாம் வந்து ஒரு 1 month ப்ராக்டிஸ் எடுத்து த்ரூ அவுட் த படம் அங்கங்கே பண்ணியிருப்பார். அது இப்போ தெரியாமல் இருக்கலாம், பின்னால் யாராவது ஒரு கௌபாய் படம்னு எடுக்கும்போது அதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷ். அண்டு அருள்நிதி வேற ஒரு எண்டு, லைக் ஒரு இன்னைக்குள்ள ஒரு சென்னையோட மாடர்ன் பர்சன். அண்ட் அவருக்கு என்ன நான் அப்சர்வ் பண்ணேன்னா, அவர் ஃபேஸ்க்கு எல்லா கேரக்டரும் சூட் ஆகும். ஒரு எல்லா எண்டும் ஒரு ஃபுல்ஃபில்லான ஆக்டராக அவர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன சார் அது எல்லா டைட்டிலும் வந்துட்டு நல்ல ஒரு சென்டென்ஸ் நீளத்துக்கு வச்சுருக்கீங்க. அதுவுமே வந்து ரொம்ப விபத்தாக நடந்தது தான். எனக்கு இம்சரசன் 23ஆம் புலிகேசி, அரையன் 305 கடவுளோ, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கமோ, அல்லது இப்போ ஒரு கண்ணியும் 3 களவாணிகளுமோ நான் நீளமாக வைக்கணும்னு பர்பஸாலாம் வைக்கலை.
அது நம்ம அறியாமல் ஸ்கிரிப்டில் இருந்து எலிவேட் ஆகி வெளியில் வர்றது தான். எனக்கு இதில் வந்து இப்படி ஒரு கதை சொல்லலோட ஒரு ஒன்லைன் மாதிரி கதையோட ஒன்லைனே டைட்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுதானே தவிர்த்து இது பர்பஸாக வச்சு கவனத்தை திசை திருப்பணும் அல்லது நமக்கான பேட்டர்ன் ஸ்டைல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. பை ஆக்சிடென்ட் எப்போ வேணாலும் ஒரே லைனில் கூட நான் மாறும். அது அப்போ உங்களோட அடுத்த படத்தோட டைட்டில் எப்படி இருக்கும் தெரியல, இன் ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் இருக்கும். இப்போ ஹவு ஹாப்பி ஆர் யூ சார் உங்களோட கடைசி படம்? ஓகே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா நண்பர்கள்கிட்ட இருந்தும் ஃபோன் வந்தது, வைரமுத்து சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தார் படத்தை பற்றி. ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க டைம் கான்செப்ட் பேஸ் பண்ணுது. அண்ட் வந்து டைம் அப்படின்றது இட்ஸ் அ ஹியூஜ் சப்ஜெக்ட். அதில் வந்து ஒரு போர்ஷனை தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷத்திற்குள்ளும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு. ஸோ ஒரு நிமிஷம் தள்ளினா அதில் என்னென்னலாம் வேறு நடக்கும் அப்படின்னு. இது கொஞ்சம் முத்து பார்த்தோம்னா எல்லார் லைஃப்லேயும் அது நடக்கிறது தான். அதை கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி எல்லா ரிவ்யூஸ்லேயும் ரொம்ப நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது. அண்டு எஸ்பெஷலி மீடியா எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி அந்த பாராட்டுக்களுக்கும் அந்த வாழ்த்துக்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பட் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு பாராட்டு கிடைச்சதற்கு வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த கதையை ஓகே பண்ண மோகனா மூவிஸ் எம்கே தமிழரசு அவர்களுக்கும், ஒரு ஹீரோவாக தனக்கான ஒரு டூயட் கிடையாது அண்டு ஒரு பெரிய ஃபைட் கிடையாது. இருந்தாலும் சார் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னுக்குள்ளேயும் நான் போய் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஷார்ட் பட்ஜெட்டில் பண்ணோம். ஸோ அருள்நிதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் சார் உங்களோட படங்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஹீரோயின்ஸ்க்கு ஏன் அவ்வளோ அது ஒரு ஹீரோஸ்க்கு இருக்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஏன் ஹீரோயின்ஸ்க்கு இருக்க மாட்டேங்குது? ஈவன் ஸ்க்ரீன் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவாக தான் இருக்குது. அந்த ஹீரோஸ்க்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் ஏன் ஹீரோயின்ஸ் கொடுக்க மாட்டேங்க? ஏன் சார் நீங்கள் கார்ட்டூன் வரையப்போ ஒன்லி ஆம்பளைங்க தான் வரைஞ்சிங்களா? லேடிஸ்க்கே நீங்கள் வரையிலையா? ஒரு ஹீரோயினா என்னோட கோவம் அது டைட்டில் எலிவேட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் இதுலேயுமே வந்து ஒரு கதையை வந்து நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 படமுமே வந்து அந்த கேரக்டர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். முதல் படம் ஒரு புலிகேசின்ற மன்னனை பற்றி, 2வது கடவுள்ன்ற கேரக்டரை பற்றி, 3வது ஒரு முரட்டுச்சிங்கன்ற ஒரு கேரக்டரை பற்றி, 4 ஸோ அப்போ இது 3மே ஆண்கள். ஸோ இந்த ஆண்களை நோக்கி நான் ஒரு கதையை செலுத்துறதுனால் இதில் வந்து ஹீரோயின்ஸ்க்கான ஸ்பேஸ் மேபி கம்மியாக இருக்கலாம். நான் வந்து ராணி மங்கம்மாள்னு ஒன்று வச்சோம்னா அதில் வந்து கண்டிப்பாக ஆண்களுக்கு நான் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே கேட்கறதுக்கு இல்லை. எப்போ பண்ண போறீங்க ராணி மங்கம்மா? நான் பண்ணலை, ஆனால் ஏதோ ஒரு ஹீரோயின்ஸ்க்கு அந்த வாய்ப்பு. நான் வந்து மனோரமா சீட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், உங்களை வச்சு நான் தனியாக ஒரு படம் பண்ணணும், அதுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. அண்டு கண்டிப்பாக அப்படி ஒரு கதை நடக்கும்.